السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. فإن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் பிரச்சார பணியில் ஈடுபட்டு வருகிறோம், தாவாவுடைய பணியில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த நேரத்துல கொஞ்சம் இன்றைக்கு அதாவது அடையாளங்களை நாம் சொல்லுகிற நேரத்தில் என்னுடைய சிந்தனையில ஒரு சின்ன உதிப்பு வந்துச்சு. அதிகமான நேரம் நாம இப்ப செலவழிப்படுறது யுத்தத்துடைய நிலைமை என்னன்னு பாக்குறது. இப்ப என்ன நிலைமையில இருக்குது, இதை நிறுத்திடுவாங்களா அல்லது தொடர்ந்து இந்த மாதிரி யுத்தம் நடக்குமா, என்னெல்லாம் பாதிப்பு நடக்குது என்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இந்த நேரத்துல இந்த ஆர்வமாக எந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஆர்வமா இருக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை ஒட்டி நம்ம பேசுறது நல்லா நினைக்கிறேன். அந்த வகையில அன்பிற்குரியவர்களே, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி ஒரு போர் நடந்தால் அந்த போர் சம்பந்தமாக இஸ்லாம் பேசுமா, மௌனமாக இருக்குமா? ஏன்னா இது கூட நான் சொல்றது கூட ஒரு அடையாளம் தான், ஒரு அற்புதம் தான். இந்த அற்புதத்தை நான் என்ன இருக்கு இன்றைக்கு உள்ள நிலவ என்ன, ஈரான்ல என்ன நடக்குது, இப்ப டெல்அவீவ் தாக்குறாங்களா, அவங்களுக்கு என்ன நடந்திருக்குது, கல்ஃப்ல மற்ற பகுதிகளுக்கு என்ன நடக்குது, எங்கேயாவது பாதிப்பு நடந்திருக்குதா என்ற செய்தியை தான் நம்ம பரபரப்பான செய்திகள்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்துல இதே மாதிரி மக்காவுல முஸ்லிம்கள் இருக்கிற நேரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் அந்த காலத்துள்ள ரெண்டு வல்லரசுகளுக்கு நடக்குது. அவர்கள் சாம்ராஜ்யத்தை வைத்திருந்தார்கள். ஒரு சின்ன நாட வைக்கல, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பகுதியை அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கு இடையில ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல ஜெருசலம் ஜெருசலம் என்ற பகுதியை நம்ம சொல்றோமே, இந்த ஜெருசலத்தை தான் அவங்க வெற்றி கொள்றாங்க. அப்ப இந்த ஜெருசலம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கையில இருந்து இன்னொரு ஆள் கையில போகுது. இது ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறுது. அப்ப அந்த நேரத்துல சாதாரணமா நீங்க ஒரு இப்ப உள்ளவங்க தகவல் எடுக்கிறேன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப்ல, ஏதாவது ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல பாத்துருவீங்க. இதுக்கு முந்தைய மக்களை நீங்க பாத்தீங்கன்னா கடை தெருவுகள்ல அவங்க ரேடியோ வச்சிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு கடை தெருவுல வேர்ல்டு வார் போற நேரம் அவங்க போய் கேட்டு என்ன செய்தி என்றதை கடை தெருவுல ஒரு டீ கடை மாதிரி ஒரு இடத்துல அவங்க பேசிக்கொள்வாங்க. இது அந்த காலத்துல. இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மெசேஜ் அரபி உலகத்துக்கு வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மக்காவுக்கு மெசேஜ் சேருது. மெசேஜ் சேர்ந்த இதை என்ன பண்றாங்கன்னா, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, குஃபார்கள் இருக்கிறாங்க. இந்த குஃபார்கள் என்ன பண்றாங்கன்னா நையாண்டி பண்றாங்க. பொதுவா இன்றைக்கு ஒரு யுத்தம் நடக்குதுன்னா இதுல ரெண்டு தரப்பு இருப்பாங்க. ஒரு சிலர்கள் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க, இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னும் சிலர்கள் ஈரானை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த ரெண்டு சப்போர்ட்டர்ஸ்களுக்கு மத்தியில ஈரானை சப்போர்ட் பண்றவங்க ஈரான் தரப்புல உள்ள நல்ல செய்திகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. இஸ்ரேலை சப்போர்ட் பண்றவங்க அந்த தரப்புல உள்ள செய்திகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. நான் பலஸ்தீனத்துல ஒரு வீடியோ பார்த்துட்டேன். அந்த அவங்க ரொம்ப கொண்டாடுறாங்க, சில டெலிவிஷன்ல பார்த்துட்டு கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர்கள் பாதிக்கப்பட்டது, அவர்கள் பாதிக்கப்பட்ட எந்த நாடால பாதிக்கப்பட்டாங்களோ அந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு தாக்குதல் செலுத்தப்படுற நேரம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. இப்படி ரெண்டு தரப்பு இருப்பாங்க. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருந்துச்சு. குறைஷி காஃபிர்களை பொறுத்தளவுல மக்கத்து முஷ்ரிக்கள் ஒரு அணியிலையும் முஸ்லிம்கள் இன்னொரு அணியிலையும் இருந்தாங்க. இந்த நேரத்துல ரெண்டு தரப்பு, பாரசீக அணியும் இந்த பக்கம் ரோம பேரரசுடைய, உண்மையா சொல்ல போனா ஈஸ்டர்ன் ரோமன் தான் நம்ம சொல்லுவோம், பைசென்டேனி என்ற அந்த அந்த ஆட்சி பகுதி, அந்த ரோமபுரி, நம்ம இலகுக்கு ரோமபுரி என்று சொல்றோம்.
அவங்களும் ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்ணா இந்த ஈரான் சொல்ற பகுதி இருக்கு பாருங்க இன்றைக்கு மேப்ல, அந்த பகுதி அவ்வளவுமே அன்றைக்கு வந்து பேர்ஷியாவா இருந்துச்சு ஃபுல்லா. அந்த முழு பகுதியும் பேர்ஷியாவுடைய சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யமா இருந்துச்சு. ஸோ அந்த பாரசீக சாம்ராஜ்யம் வந்து ரோம பேரரசு என்பது அதுக்கு அடுத்த பக்கம் புரியுச்சா. அந்த அந்த அதுக்கு பக்கத்துல இருந்து வந்துச்சுன்னா அதுவும் ஒரு பெரிய வல்லரசா இருந்துச்சு. இந்த ரெண்டு பகுதியும் வந்து அடிக்கடி மோதிக்கொள்வாங்க. அப்படி ஒரு மோதல் நடந்து ரோம பேரரசர் கையில இருந்த ஜெருசலம் வந்து இவங்க கையில போச்சு. யார் கையில? பாரசீகத்துடைய கையில போச்சு. இந்த செய்தி சூறாவளி மாதிரி அவசரமா அரபிகளுடைய காதுக்கு வருவது. அந்த மெசேஜ் வரும். இன்றைக்கு வந்து நம்ம வேகமா இந்த நொடி பொழுதுல மெசேஜ் வர்ற மாதிரி அன்றைக்கு அப்படி வராது. மெசேஜ் பாலைவனத்துல வர்றதுக்கு பல நாட்கள் எடுக்கும் அந்த தகவல் வந்து சேர்றதுக்கு. ஆனா தகவல் வந்து சேரும், அந்த காலத்தே தகவல் வந்து சேரும். ஆனா பாலைவனத்துக்கு வருவதற்கு சில நாட்கள் சில கிழமைகள் கூட எடுக்கலாம். அந்த மாதிரி அந்த கிழமைகளுக்கு பிறகு அந்த தகவல் வந்து சேர்ந்தால் அது ஒரு பேசும் பொருளாக போயிடும். இன்றைக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம எங்க கண்டாலும் யாரை கண்டாலும் எதை பேசும் பொருளாக எடுப்போமோ அந்த காலத்துல அது பேசும் பொருளாக அது மாறுது. அப்ப என்ன பேசும் பொருள் என்று சொன்னா, என்னப்பா அவ்வளவு பெரிய ரோம பேரரசு பாரசீகத்துல தோத்துட்டாங்களோ, கொஸ்தரோ டூண்டுவாங்க. அது கிஸ்ரா மன்னர். கிஸ்ரா மன்னர் வந்து இது பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து ரோம பேரரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா தோல்வி அடையுது. அப்ப தோல்வி அடைஞ்ச பிறகு இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கை மேலோங்க ஆரம்பிக்குது. இதை வந்து அரபிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ரெண்டு தரப்பாக இருந்தாங்க. முஸ்லிம்களுடைய தரப்பு வந்து ரோம பேரரச, அந்த ரோம பேரரசர்னா இப்ப கிறிஸ்தந்தினோப்பல் தான் அந்த நேரத்துல ஈஸ்டர்ன் அந்த ரோம பேரரசு பைசன்டேனியனுடைய தலைநகரம் வந்து கான்ஸ்டன்டினோப்பிள். கான்ஸ்டன்டினோப்பிளை தலைமையாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த ரோம பேரரசருக்கு இவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க முஸ்லீம்கள். ஏன்னா இவங்க பாரசீக பக்கம் எடுத்துட்டு நையாண்டி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பாரசீகம் அப்போ நெருப்பு வணங்குது. நெருப்பு அப்ப ஈரானை தான் அவங்க மெயினா தலைநகரமா கொண்டிருக்கிறாங்க. நெருப்பு வணங்கி கொண்டிருக்கிறனால மக்கத்து முஷ்ரிக்கள் சொன்னாங்க, இப்ப எங்களை மாதிரி உள்ளவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, உங்களை மாதிரி வேதம் அருளப்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே அந்த கூட்டம் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு இதுக்கு மார்க்க சாயல் பூச ஆரம்பிச்சாங்க. நல்ல கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன எப்படி நடக்கணும் என்று சொல்றதுக்கு தான் இதை சொல்லி கொண்டு வர்றேன். அப்பதான் தெளிவா அதுலயும் நம்ம மர்மை அடையாளத்துக்கு போவோம். இது ஒரு முக்கியமா இன்றைக்கு புரியணும் என்பதுக்கு. ஏன்னா ஆங்காங்கே நின்று நாம் பேசுகிற நேரத்தில் ஒரு முஸ்லீமை பொறுத்தல கிளியரா பேசணும், கிளாரிட்டியா அவனுக்கு தெரியும் என்ன நடக்குது, இந்த உலகத்துல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது என்பது அந்த பார்வை மிக தெளிவாக இருக்கிறது. அந்த தெளிவை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த டைம்ல கொடுக்கணும். அப்ப இந்த பேச்சுவார்த்தை ஓஹோன்னு போற நேரத்துல முஸ்லீம்கள் வந்து அவங்க அந்த தரப்பு எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்லி முஸ்லீம்கள் இந்த தரப்பு எடுத்துருவாங்க. இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து குஃபார்கள் வந்து அவங்க பாரசீக பக்கத்தை எடுக்கிற நேரத்துல இத அவங்களே சொல்றாங்க, அந்த வேதம் உங்களை மாதிரி வேதம் வந்துச்சுன்னு சொல்றவங்க, நபி இறை தூதர்கள் வர்றேன்னு சொல்றவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்ற உடனே முஸ்லீம்கள் இந்த தரப்பையும் அவங்க அந்த தரப்பையும் எடுத்துட்டாங்களா. அந்த நேரத்தில் வந்து அவங்க வெற்றியை இவங்க கொண்டாடுறாங்க, மக்கத்து குறைஷிகள் கொண்டாடுறாங்க. இந்த டைம்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 30வது அத்தியாயம், அந்த ரோம் என்றதான் அத்தியாயத்தோட பேர், ரோம பேரரசு. அந்த ரோமானிய பேரரசுக்கு வந்து ஒரு பேர்லயே ஒரு அத்தியாயம் வருவது. இப்ப இன்றைக்கு அமெரிக்காண்டு வராது, ஒரு அத்தியாயம் இல்லை. அந்த காலத்துல ஒரு பேரரசு பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்குது. ஏன்னா அந்த ஆயத்துகள் எப்படி தொடங்குதுன்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் தொடங்குறான். ஊலிபத்திர் ரூம். அப்ப அல்லாஹ் வந்து ரோம பேரரசு சம்பந்தமா சொல்ற நேரம் ரோமன் தோத்துட்டு பாரசீகம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டு. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மெசேஜ் சொல்றான். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பெரிய வார் சம்பந்தமான சப்ஜெக்ட் போற நேரம் ஏக இறைவன் அது சம்பந்தமாக வகை அறிவிக்கிறான். எதுக்கு வகை அறிவிக்கிறான்டா, முஸ்லிம்களுடைய பார்வையை எந்த எந்த எப்படி பார்க்கணும், இந்த வாருடைய நிலைமை நீ எப்படி பார்க்கணும் என்பதை படிச்சு கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வகை அறிவிக்கிறான். அப்ப அல்லாஹ் எப்படி அறிவிக்கிறான்னு சொன்னா, பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது, பாரசீகம் வெற்றி பெற்று விட்டது அப்படித்தானே வரணும். சாதாரணமா மெசேஜ் எப்படி வரணும், ஈரானுடைய தலைவர் இறந்துட்டாருன்னா கம்பெனி இறந்துட்டாருன்னு மெசேஜ் வரணும். அமெரிக்காவால் கொல்லப்பட்டாருன்னு மெசேஜ் வந்துச்சுன்னா அவர் பேர் வராம அமெரிக்காவால் கொல்லப்பட்டாருன்னு இங்க எது ஹைலைட் பண்ணப்படுவது, அமெரிக்கா.
காமேனி இறந்து போயிட்டார் என்று சொன்னா அங்க ஹைலைட் பண்ணப்படுறது கமேனி. அமெரிக்காவால் கொல்லப்பட்டார் என்று சொன்னா ஹைலைட் பண்ணப்படுறது அமெரிக்கா. இறைவன் என்ன சொல்றான்னா பாரசீகம் என்ற வார்த்தை காணும் குர்ஆன்ல. குர்ஆன்ல என்ன வருவதுண்டா, இவங்க முஸ்லீம் தரப்பு ரோமத்துக்கும் அந்த தரப்பு வந்து பாரசீகம். அல்லாஹ் வந்து கமெண்ட் கொடுக்கிற நேரம் முஸ்லீம் தரப்புல தான் பேசுறான். எப்படி பேசுறான்டா, முஸ்லீம் அவங்க முஸ்லீம் இல்ல, ரோம பேரரசு அந்த நேரம் முஸ்லீம் இல்ல. பட் இவங்க பிரிச்சு பேசுறதுனால முஸ்லீம் தரப்புக்கு இவங்களே கற்பிச்சதுனால அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால் அந்த பக்கம் எடுத்து பேசலாம். ஊலிபத்தி ரூம், ரோம பேரரசு வந்து பாரசீகத்தால் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, ரோமும் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அதாவது கொமேனிட பேர் கமேனி இறந்துட்டார் என்பது தான் செய்தி. அந்த செய்தியை வந்து அவர் இறந்துட்டார் வராம என்ன வருவதுன்னா அமெரிக்காவால் கொல்லப்பட்டு விட்டார் என்று வருவது. யாரு கொல்லப்பட்டது என்ன, அங்க அந்த மெட்டரே இல்லை, பாரசீகத்துடைய மெட்டரே வராம ரோமம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அப்படியே இறைவன் என்ன பண்றான், ரோமத்துடைய செய்தியை வந்து இறைவன் சொல்றான். அப்ப இதுல என்ன புரியுதுன்னா ஹைலைட்டே ரோமம் தான். ரோம பேரரசு என்பதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இறைவன் சொல்லக்கூடிய மெட்டர். இதுல என்ன சொல்றான்னா ஃபி அத்னல் அர்தி, அதாவது இந்த பக்கத்து பூமியில சமீபத்தில் உள்ள பூமியில அவர்களுடைய தோல்விக்கு பிறகு அல்லது சௌஃபான்னு வந்தா எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது அல்லாஹ் சொல்ல போறான். சயக்லிபூன், அவர்கள் வெற்றி அடைவார்கள், வெற்றி பெறுவாங்க இந்த பக்கத்து பூமியில என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துக்களை நான் ஓதி காட்டிட்டு நான் மெட்ருக்குள்ள வர்றேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபி அத்னல் அர்தி, இந்த பக்கத்து பூமியிலன்றான். நீங்க பக்கத்துல உங்க பக்கத்து பூமியில இந்த என்ன நடக்கும், சமீபத்தில் உள்ள இடத்துல அவங்க தோல்விக்கு பிறகு திரும்ப வெற்றி அடைவாங்கன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான். அப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பக்கத்துல வந்து கேக்குதா? கேக்குது சார், கேக்குது, பேசுங்க. சரி, எனக்கு கோல் வருவது அதனாலதான் கேட்டேன். சரி, அப்ப ஃபி அத்னல் அர்தி, இது அந்த காலத்து தஃசீர் அறிஞர்கள் வந்து சமீபத்தில் உள்ள பூமி ரெண்டு மாதிரி மொழிபெயர்க்கலாம். ஒன்று தாழ்ந்த பூமியில, துனியாண்டா தாழ்ந்த பிரதேசம் பாருங்க, அத்னல் அர்தி என்றா பூமியிலே தாழ்ந்த பிரதேசத்துல வந்து இது நடக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் வைக்கலாம். இப்ப மாடர்னா உள்ளவங்க விளக்கம் கொடுக்குற நேரம் இதுல ஒரு சயின்டிபிக்கலி ஒரு அற்புதம் பார்த்துட்டாங்க. என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்னல் அர்தி அப்படின்னு சொன்னா பூமியில தாழ்ந்த இடம், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த யுத்தம் நடந்த இடம் பூமியில தாழ்ந்த இடம், அதாவது கடல் மட்டத்தை விட ரொம்ப கீழே போற இடம் ஒன்று இந்த உலகத்துல, அந்த இடத்துல அந்த யுத்தம் நடக்குது, டெட்சி ஏரியாவில். அப்ப அதனால ரெண்டு வகையான விளக்கம் கொடுக்குறாங்க. ஃபி அத்னல் அர்தி அவர்களுடைய தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று ஒரு மெசேஜ் அல்லாஹ் கொடுத்துட்டு, அதாவது ஒரு சில ஆண்டுகளில் அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான். அப்ப இந்த சாப்டர்ல அல்லாஹ் வந்து கமெண்ட் பண்றான், முஸ்லிம்களுடைய பார்வையை கிளியர் பண்றான். ஒரு போர் நடக்கிற நேரம் அவங்க போர் நடப்பாங்க, நான் தான் பெரிய ஆள், என் கையில தான் ஆட்சி இருக்குது, நான் தான் உலகத்தை ஆள போறேன்றதை பதிவு செய்யறதுக்கும் வேற வேற விஷயங்களுக்காக வேண்டி அவர்கள் யுத்தம் பண்ணுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு இப்படி ஒரு யுத்தம் நடந்தா ஹாட் டாபிக்கா இருக்கிற நேரம் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சொல்றதுக்கு பயன்படுத்தலாம். அந்த ஹாட் டாபிக்ல அல்லாஹ் என்ன பதில் கொடுக்குறான்னா, ஏப்பா அந்த ரோமன் தோத்துட்டன்றியே, இன்றைக்கு முஸ்லிம்களை நையாடி பண்றிய, அந்த ரோமம் வெற்றி கொள்ளப்படும் ஒரு சில ஆண்டுகளில் என்றான். இந்த பிதடி என்று சொல்ல பொறுத்தளவுல அறிஞர்களுக்குள்ள ரெண்டு கருத்து இருக்குது. 3 to 10 என்று சில அறிஞர்களும், 3ல இருந்து 9 வரைக்கும் என்று சில அறிஞர்களும் சொல்றாங்க. ஆனா அந்த 10 என்று சொல்றது வந்து அவ்வளவு அறிஞர்கள் வெயிட்டா வைக்கிறாங்க இல்ல. பொதுவாக அரபி டிக்ஷனரியிலையும் பொதுவான அறிஞருடைய கருத்து 3ல இருந்து 9 வரைக்கும். பிதஇ என்று சொன்னா 3ல இருந்து 9 வரைக்கும் உள்ள காலப்பகுதியில வந்து அதுக்குதான் பிதஇ என்றது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிட்டான்னா, வெற்றி கொள்ளப்படும் என்று சொல்லிட்டான். இப்ப வெற்றி கொள்ளப்படும் உண்டு. எப்ப வெற்றி கொள்ளப்படும் கேட்டா 3ல இருந்து 9 ஆண்டுகளுக்குள்ள வெற்றி கொள்ளப்படும், அதான் அர்த்தம். அது அந்த அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு வெற்றி கொள்ளப்பட்டுச்சுன்னா அதை அல்லாஹ் சொல்லல. என்ன விஷயம் நடக்குது என்று சொன்னா, இது வந்து முஸ்லிம்கள் அந்த நேரத்துல மக்கால இருந்தாங்க, இப்ப மதீனாவுக்கு போயிட்டாங்க.
மதீனாவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா மதீனாவுல பத்ர் நடக்கிற ஆண்டு தான் அவங்க நடத்துனாங்க. இது ஃபுல்லா அவங்க வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க. பைசன்டைன் பொறுத்தளவுல அவங்க தெளிவா அவங்க வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க. 622 இது நடக்கிறதா அவங்க சொல்றாங்க. இது சரியாக ஹிஜ்ரி 1-2க்கு இடப்பட்ட காலப்பகுதி தான் இந்த பகுதி. இந்த டைம்ல என்ன இது அவங்க எழுதுறாங்க. ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். ஏனென்றா கிஸ்ராவை பொறுத்தளவுல பாரசீகத்தை பொறுத்தளவுல அவங்க கை ரொம்ப மேலோங்கிட்டு அவ்வளவு பலமா வந்துட்டாங்க. இவங்க மன்னர் சரி வரல. இவங்க பொலிட்டிக்கலி உடைஞ்சிட்டாங்க. அதனாலதான் இவங்கள்ட்ட உள்ளதெல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல ஹிர்கல் மன்னர் ஆட்சிக்கு வர்றாரு. ஹெர்கியூலிஸ் நம்ம சொல்லுவோம். அவங்க அந்த ஹெர்கியூலிஸ் என்ற மன்னரை பொறுத்தல ஹிர்கல் என்றுதான் அரபுல சொல்லுவோம் நம்ம. ஹெர்கியூலிஸ் என்ற மன்னர் ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்த உடனே சரியாக 622 அவர் அதுல இருந்து 28 வரைக்கும் யுத்தம் போகும் ஒவ்வொரு பகுதியா. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த பகுதிக்கு 22 மிலிட்டரி பவரை கொண்டு அவங்க 2 பேருமே ரொம்ப பலமான ஆமி. அவங்க வரலாறு நான் படிச்சதை நான் சொல்றேன், எங்க தரப்புல இல்ல, அவங்க 2 தரப்புலையும் படிச்சது சொல்றேன். இவங்கள்ட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆமி இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட 1.5 லட்சம். 2ஐயும் சேர்ந்து மோத விட்டா எவ்வளவு எப்படி இருக்கும்? அவ்வளவு பலமான ராஜ்யங்கள் 2, கடுமையான பவர் கொண்ட 2 ஃபைட் பண்ணி இவங்க ரோம பேரரசு வெற்றி அடைகிறாங்க. சரியாக 7 to 9 ஆண்டுகள் இது நடக்கு. அந்த ஆச்சரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்கூட்டி சொல்லிட்டான். இது குர்ஆன் இறைவேதம் தான் என்பதும், இறைவன் அதை சாடமடைய சொல்லல, அது வெற்றி கொள்ளலாம், அப்படி நடக்கலாம் அப்படிலாம் சொல்ல அடிச்சு சொல்றான். இதுதான் எனக்கு கீழே ஆயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. லா யுக்லிஃபுல்லாஹு வஅதா, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை மீறவே மாட்டான். அவன் வாக்குறுதி கொடுத்தான் அதை நிறைவேற்றுவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மனிதர்கள் இதை அறிய மாட்டாங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அவ என்னண்டா, இந்த இடத்துல அல்லாஹ் கமெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கா கமெண்ட் கொடுக்கறான். இது பிழைக்காதுப்பா, இது உங்களெல்லாம் பாக்குற இறைவன் சொல்றது. ரோமத்துல நீங்க பாரசீக நீங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறீங்க. சண்டையில யாரு இப்ப வெற்றி கொள்ளப்படுவான்னா இந்த இதுல ரோமம் வெற்றி கொள்ளப்படும் என்று சொல்லியாச்சு. எப்ப 9 வருடங்களுக்குள்ள. அறிஞர்கள் இதை பார்த்துட்டு, தப்சீர் அறிஞர்கள் எல்லாருமே இதை கொண்டு வர்றாங்க. இப்படி கசீர்ல இருந்து கொடுத்து இது எல்லாமே கொண்டு வராங்க. எல்லா அறிஞர்களும் இதை கொண்டு இது 9 ஆண்டுகளுக்குள்ள சிக்னிபிகன்ட்லி சொன்ன மாதிரி நடக்குது. இது தலாயில் நுபுவத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான், இது ஒரு தலீல் தான் என்று நிறைய அறிஞர்கள் பதிவு செய்யறாங்க. இந்த யுத்தத்துக்குரிய கமெண்ட்ரிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இது எதுக்கு இது என்றதை நம்ம பார்க்கணும். யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு சொன்ன மாதிரியே. அந்த டைம்ல இது எதுக்கு அல்லாஹ் சொல்றான்றது இப்ப வருது குர்ஆன்ல. என்று சொன்னதோட அல்லாஹ் சொன்னா, லில்லாஹில் அம்ரு மின் கபுல் வ மின் பஅத். இதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட கையில தான் ஆட்சி, இதுக்கு பிறகு அல்லாஹ் கையில தான் ஆட்சி. யாரு வெற்றி கொள்ளப்பட்டாலும் ஆட்சி அல்லாஹ்வுடைய கையில. அவன் தான் இதெல்லாம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறான் என்பதுதான் மெசேஜாக அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு மெசேஜ் என்னண்டா, ஆட்சி அல்லாஹ்ட கையில இருக்குது. அப்ப இந்த உலகத்துல எது நடந்தாலும் இன்றைக்கு அமெரிக்கா ஒரு தன்னுடைய அதாவது மார்பை தட்டி பேசினாலும், இஸ்ரவேலர்கள் பேசினாலும், வேற யாரு பேசினாலும் இறைவன் கையில் ஆட்சி இருக்குது என்பது முஸ்லிம்கள் நம்பணும். அல்லாஹ் எந்த டைம்ல எதை எப்படி நகர்த்துவான்னு தெரியாது. ஏன்டா அது அவங்க எழுதுறாங்க. அவங்க வரலாறுல ரோமம் கீழே உளுந்து ஒண்ணுமே பண்ண முடியாத நேரம் ஹெர்கியூலிஸ் என்ற மன்னர் ரொம்ப ஆச்சரியமாக நினைச்சு கூட பார்க்கலாத அளவுக்கு அவர் இந்த யுத்தத்தை வின் பண்றாரு. இது அவங்க நினைச்சு பார்க்கல, அவங்க புக்ல எழுதுறாங்க. அதை நீங்க விக்கி என்சைக்ளோபீடியாக்கள் போய் தேடி படிக்கலாம். இன்னும் சில புத்தகங்கள் இருக்குது. நான் படித்த அளவில் அவர்களுக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ரோமம் கீழே உளுந்து விட்டதுன்னு நினைச்சாங்க. ரோமத்தை திருப்ப எழுப்புறாரு. அதை குர்ஆன் ஆல்ரெடி மக்காவுல சாம்ராஜ்யமே இல்லாம இருக்கிற இந்த அரபிகளுக்கு மத்தியில, எழுத படிக்க தெரியாத அரபிகளுக்கு மத்தியில ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு வேர்ல்டு பாலிடிக்ஸ் பத்தி. அப்பொழுது வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல யாரு வின் பண்ணுவான். ஆனா அதுல கமெண்ட்ல என்ன அல்லாஹ் சொல்றான்னா, லில்லாஹில் அம்ரு குல்லு, எல்லா அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் முழுக்க இருக்கிறது. மின் கபுல் மின் பஅத், இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு தான், இதற்கு பிறகு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் முஃமினூன் அல்லாஹ் சொல்றான், அந்த நாள்ல முஃமின்கள் சந்தோஷப்படுவாங்க. எந்த நாள்ல? இன்றைக்கு சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கு நையாண்டி பண்ற
மூமினை பார்த்து நீ என்ன சொல்ற, உங்க ஆட்கள் தோத்துட்டாங்கன்ற. அந்த நாளில் மூமின்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு சில தப்சீர் அறிஞர்கள் இதை எப்படி கொண்டு வராங்கன்னா, மூமின்கள் அந்த நாளில் சந்தோஷப்படுவாங்கன்னா அதுக்கு கீழே உள்ள வசனம் 30வது அத்தியாயம் 5வது வசனத்துல சொல்ல பினஸ்ர் இல்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மூமின்கள் அந்த நாளில் சந்தோஷப்படுவார்கள். என் சுருமையஷா, அவன் நாடியவர்களுக்கு உதவி செய்கிறான். வஹுவல் அசீசுர் ரஹீம், அவன் அசீஸ் மிகைத்தவன், அவன் இறக்க முடியவன். ரெண்டையும் அல்ல சொல்றான். மிகைப்பு என்ன, எந்த எந்த யார் கையில பலம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவன் மிகைச்சவன், அவன் நாடியது செஞ்சு முடிப்பான் என்பதுதான் அதில் உள்ள அர்த்தம். ரஹீம் என்பது அவன் இறக்க முடியவன். மூமின்கள் விஷயத்துல அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவன் இறக்க முடியவன். மூமின்கள் சிரிக்கணும், சந்தோஷப்படணும். அதனால அல்லாஹ் சொல்றான் யௌமைஸின், இப்ப இல்ல, அந்த நாளில் யஃப்ரவுல் முஃமினூன், மூமின்கள் சந்தோஷப்படுவார்கள். பினஸ்ரில்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மூமின்கள் சந்தோஷப்படுவார்கள். யன்சுரு மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு உதவி செய்யறதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப என்ன நடக்குதுன்னு அறிஞர்கள் எப்படி இதை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா, சரியாக பத்ர் நடக்குது. பத்ர் நடக்கிற டைம்ல இந்த விஷயம் நடக்குது. ஒரு பத்ர் நடக்குது, பத்ருடைய வெற்றியை முஸ்லிம்கள் கொண்டாடுறாங்க. அப்பதான் இந்த வெற்றி நடக்குது. அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு டேட்டோட எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். அவங்க புக்கை படிக்கிற நேரம் ஒரு பெரிய ஓர்ட டேட் எழுதி வச்சுக்கிறாங்க. டிசம்பர் 12 எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க அவங்க காலத்துல. இல்லைங்கச்சா, அந்த மாதிரி அவங்க குறிப்பு எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் இது குர்ஆன்ல வர்றது. அவங்க புத்தகத்துல இது சம்பந்தம் இல்லாம தனியே அவங்க இந்த ஓர் எல்லாத்தையும் அவங்க ஒரு பெரிய வல்லரசுனால அதெல்லாம் பதிவு செய்வாங்க. வல்லரசுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் அவங்க பதிவு செய்வாங்க. அதனால இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப அந்நாளில் முஸ்லிம்கள் சந்தோஷப்படுவாங்க. அறிஞர்கள் எதை கொண்டு வராங்கன்னா, முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய உதவியால சந்தோஷப்படுவாங்கன்னா பல கருத்துகள் சொல்றாங்க. அது பத்ருடைய வெற்றியுடைய ஆண்டு தான் அது. அதனால முஸ்லிம்கள் எப்படி இன்றைக்கு இது போச்சோ, எங்க கையில இன்றைக்கு அல்லாஹ் திருப்பி தந்துட்டான் என்ற மாதிரியும் அல்லாஹ் அதெல்லாம் முன்கூட்டி சொன்னான். இன்றைக்கு நீங்க அந்த நாளில் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்றதை அல்லாஹ் முன்கூட்டி அதான் சொன்னான் என்று சில அறிஞர்களும், இல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து முஸ்லிம்கள் அன்றைக்கு சந்தோஷப்படுத்த வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க கல்புல ஆறுதலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நாள் வரும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்கூட்டி முன்னறிவிப்பு செய்து அந்த நாள் அடைகிற நேரம் முஸ்லிம்கள் அதை நினைத்து சந்தோஷப்படுவார்கள் என்ற மாதிரியும் பல கருத்துகள் இதுல சொல்லப்படுவது. ஆனா முஸ்லிம்கள் நிச்சயமா சந்தோஷம் அடைஞ்சாங்களான்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் அடைஞ்சாங்க. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, முஸ்லிம்களே நம்ம சந்தோஷம் அடைகிற ஒரு நாள் இருக்கிறது. நாம் எல்லா நாளும் துக்கத்தில் இருக்க மாட்டோம். சில நேரம் நம்மளை பார்த்து நையாண்டி பண்ணலாம், நம்மளை பார்த்து திட்டலாம், நம்மளை பார்த்து அசிங்கப்படுத்தலாம், நம்மளை கேவலப்படுத்தலாம், நம்முடைய வேத வசனங்களை எல்லாம் கேவலப்படுத்தி பேசலாம். ஆனால் யௌமை, அந்த ஒரு நாள் வரும், அப்ப முஸ்லிம்கள் சந்தோஷப்படுவாங்க. எதால சந்தோஷப்படுவாங்க? பி நஸ்ரில்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. அப்ப முஸ்லிம்களுக்கு தானே அல்லாஹ் உதவி செய்வான். அப்ப அல்லாஹ்வோட உதவி இதுல என்ன அல்லாஹ் ஃபார்முலா படிச்சு கொடுக்குறான்டா. எப்ப இன்னைக்கு அவன் அடிக்கிறான், அதை உங்க சார்பில் திருப்புறாங்க, நீங்க இவன் சார்பு அவன் சார்புண்டு. இதே மாதிரி இன்றைக்கு அவன் கையோங்கிற அளவுக்கு பலமா நிக்கிறான், இவன் பலகீனமா இருக்கிறான். பலகீனமா உள்ள இவன் இன்னொரு நாள்ல பிடிப்பான். அத மாதிரி உங்களுக்கு நடக்கும் என்று முன்கூட்டியே சாடமாடையா முஸ்லிம்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இறைவன் கொடுத்தான். நம்பிக்கை மட்டும் இல்ல, அதை நடத்தியும் காட்டினான். அடுத்த ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். 30வது அத்தியாயம் குர்ஆன் எடுத்தீங்கன்னா கையில உங்களுக்கு நான் ஓதுறதை பார்த்துடலாம். வஅதல்லாஹ், இப்ப அல்லாஹ் சொல்றான், அதை சொல்லிட்டே அல்லாஹ் சொல்றான். வஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்கிறான். அல்லாஹ் இது வாக்குறுதி என்றான். கடந்து போறமா நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் அந்த ஸ்ட்ரென்த்தா சொல்றான், அந்த நோமலா சொல்லிட்டு போயிடலாம். இது பெருமானார் இந்த ஆயத்துக்களை ஓதி காட்டுற நேரம் தப்பி தவறி 9 வருஷம் 15 வருஷமா போச்சுன்னு வைங்க. 622 நடக்கிறது 632 வெற்றியே கொண்டுட்டான். அது 632 டோட்டல் குர்ஆன் போய் என்னப்பா பிலாடீன் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்க்கு கணக்கு தெரியாதான்னு கேட்பான். அடுத்தது இது சொல்ற நேரம் பாலைவனத்துல எந்த பவரும் இல்லாம எங்கேயோ தொலைவில் நடக்கிற ஒரு யுத்தத்துக்கு முன்னறிவிப்பை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அது காரமாக சொல்லுகிறது. அதாவது அது ரொம்ப உறுதியா சொல்லுது. முஸ்லிம்களே என்று பேசுது. முழு முஸ்லிம்கள் முகத்திலையும் இது பிழையா போச்சுன்னு வைங்க, முழு முஸ்லிம்கள் முகத்திலையும் கரிய பூசிற மாதிரி ஆயிரும். என்னப்ப நாங்க நம்பி இருக்கிறோம், உயிரை கொடுக்கிறோம், நம்ம வேதம் என்றோம். ஆனா முஸ்லிம்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னா சந்தோஷப்பட்டார்கள். வெற்றி கொள்ளப்படும் வெற்றி அடைவார்ந்தா வெற்றி அடைந்தாங்க. ரோமம் எல்லாமே நடந்தது. அல்லாஹ் எப்படி சொல்றான்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். இதுதான் இறைவன் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கல்ல அந்த பாடத்தை நடத்துறான். வஅதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. லா யுஃப்லிஃபுல்லாஹு வஅதா,
அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லாஹ் ஒரு போதும் மீற மாட்டான். இதவே வாக்குறுதின்னு மட்டும் சொல்லாம அதை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணி லா யுக்லிஃபுல்லாஹு வஅதா, அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான். வலாக்கின்ன என்றாலும் அக்ஸரன் நாசி லா யஅலமூன், அதிகமான மனிதர்கள் இதை அறிய மாட்டாங்கன்ட்டான். 2 கமெண்ட் கொடுத்தாச்சு. ஒரு கமெண்ட் என்னன்னா, அல்லாஹ் வந்து என்ன வெற்றி அடைகிறது ஒரு கமெண்ட். முஸ்லிம்களுடைய அதாவது அடுத்தது என்னன்னா, அறிய மாட்டாங்க, அதிகமானவங்க இதை அறிய மாட்டாங்க அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது. அப்ப இதுல இருந்து என்ன முஸ்லிம்களுக்குள்ள கமெண்ட் அல்லாஹ் என்ன கொடுக்கறான்டா, இந்த போர்கள்ல வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். அதுல ஒண்ணு அல்லாஹ் சொல்லிட்டு எல்லாம் அல்லாஹ் கையில இருக்குது, உலகம் அல்லாஹ்ட கையில ஆட்சி இருக்குது. பிரம்மாண்டமா ஏஐ டெக்னாலஜியை கண்டுட்டு அவன் அங்கால விடுறான், இவன் எங்கால விட்டதை பார்த்து நம்ம மதிமயங்கி போய் ஆமா எல்லாமே அமெரிக்கா தான், எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது, இவ்வளவு பெரிய பவர் வச்சிருக்கான்னு அல்லாஹ் மறந்துடக்கூடாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். பார்த்தோம் ஈரான்ல அவன் என்ன சொல்றான், நாங்க ஈரானை முழுக்க நம்ம கையிலன்ட்டான், ஈரானை நாம் முடக்கி விட்டோம்டா. எப்படி முடக்கி விட்டோம், எங்க ஆட்கள் அங்க இருக்கிறாங்க, ஈரானே எங்க கையிலண்டா. டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார், ஈரானுடைய டெக்னாலஜியை நான் முடக்கி விட்டோம், முடக்கிட்டு நாம இங்க மிசைல் போட்டோம்டா அவங்க மிசைல் அனுப்புவாங்க, ஆனா நாங்க தான் இடத்தை தீர்மானிப்போம், அவங்க அனுப்புற இடத்துக்கு போய் சேராது, எல்லாம் ஹேக் பண்ணிட்டோம்டா. அவ்வளவுத்தையும் நம்ம ஹேக் பண்ணி நம்ம கையில வச்சதுனால அவர்கள் இப்ப அடிச்சுட்டாங்கண்டா, அது அவங்க குறி வைக்கிற இடத்துக்கு போகாதுண்டா. உண்மை, ஹேக் பண்ணினது உண்மை, ஹேக் பண்ணின உடனே அவங்க பேசியது உண்மை. பிறகு என்னாச்சு, ஹேக் பண்ணி அவர்கள் பேசி அந்த வெற்றியை கொண்டாட டைம் கிடைக்கல, திரும்ப இவர்கள் வந்து அதை மீள எடுத்துட்டாங்க. அவங்க ஆயுதங்களை வந்து அதாவது அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் இவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிற டெக்னாலஜியை வந்து ஹேக் பண்ணினத திரும்ப இவங்க எடுத்துட்டு என்ன பண்றாங்கண்டா, 37,000 அடி மேல பறக்கிற ஒரு ட்ரோன், ரேடார்ல படாது, அமெரிக்காவுடைய பவர்ஃபுல்லான ஆளில்லா விமானம் அது. அதை வந்து ரொம்ப சேஃப்டியா, அதுக்கு சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டா இறக்கிட்டாங்க, தரையிறக்கம் பண்ணிட்டாங்க, சாஃப்ட் லேண்டிங் கட்டுவாங்க, அப்படி முழுக்க தரையிறக்கம் பண்ணிட்டாங்க இவங்க. அந்த அதாவது அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இவங்க அவங்கள ஒரு டைம்ல இவங்க பீட் பண்றாங்க, அவங்க அதை பீட் பண்றாங்க, இது மாறி மாறி நடக்கும். அதுக்கு மேல இவன் டிஃபென்ஸ் இல்லாத அளவுல பயங்கரமா போட்டு தாக்குறாங்க. எங்கப்பா ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் போச்சு என்று சொல்ற அளவுக்கு பயங்கரமா போடுறாங்க, இவங்க அடிக்கிறாங்க. அவன் ஒரு சில டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துறான், அடிக்கிறதுல ஒரு சிலதை விட்டு இன்னும் சிலது போய் அவனுக்குள்ள உள்ளதான் செய்யுது. வெற்றி தோல்வி என்பது அப்பப்ப நடக்குது. ஒன்னு அவன் பீட் பண்ணிட்டான்டா அது வெற்றி, அவனை தாண்டி அது உள்ளுக்குள்ள போகுதுண்டா அது தோல்வியா போயிடும். அவன் நாட்டுக்குள்ள போச்சுன்னு வைங்க தோல்வியா போயிடும். சோ இது சுழன்று கொண்டு இருக்கிறது. லில்லாஹில் அம்ருக்குல், அல்லாஹ்விடம் தான் அத்தனை ஆட்சியின் அத்தனை அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது என்று ஒரு மூமின் இதுல நம்பணும். இதுதான் அந்த கிளாரிட்டி. என்ன நடந்தாலும் அல்லாஹ்க்கு தெரியாம நடக்குது, இது அல்லாஹ் சூப்பர் பிளான் பண்ணிருக்கிறான். அவனுக்கு தெரியும் எதை எந்த நேரத்தில் நடத்தணும்னு தெரியும். அவனுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து ஆட்சியை கொடுக்க தெரியாதா? எடுத்தடுப்புலயே மக்காவுல வரப்போக்குள்ளே ஒரு பெரிய ஆட்சியாளராக கொண்டாந்து உட்கார வச்சு, இவர் தான் காத்துமுல் அன்பியா, எந்த பிரச்சனை இதுக்கு அப்புறம் நடக்காது, சண்டையில் இல்லை, அவர் சொன்னதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, அவர் வாயால முத்து முத்தா அப்படியே அல்லாஹ் கொண்டு வந்தான். ஒரு பெரிய ஒரு போருக்கு பிறகு, பிரம்மாண்டமான யுத்தங்களுக்கு பிறகுதான் வெற்றியை இறைவன் கொண்டு வந்து கொடுத்தான். அதுதான் நாம படிக்க வேண்டிய ஒரு பாடம். சோ அதனால இறைவனுக்கு தெரியும் எந்த நேரத்துல எப்படி காய் நகர்த்தணும். சில பேர் கேட்கறாங்க, எதுக்குப்பா ரத்தமெல்லாம் வடிக்கணும், எதுக்குப்பா யுத்தமெல்லாம் நடக்குது. அல்லாஹ் மிக அறிந்தவன், இதான் எங்க ஆன்சர். அவனுக்கு அவன் அசீஸ், மிகைத்தவன். எல்லா காலமும் ஒரே சாம்ராஜ்யம் இருக்காது, எல்லா காலமும் ஒருவன் கையில் ஆட்சி இருக்காது. உலகத்துல நம்ம பார்க்கிற மெப் எடுத்து பார்த்தோம்னா ஒரு டைம்ல ஒரு பகுதி, இன்னொரு டைம்ல அவன் ரொம்ப பலகீனமாகி இன்னொரு பகுதி பலமாகும், இன்னொரு டைம்ல இன்னொரு பலம். இப்ப நம்ம எங்க போச்சு, ஆங்கிலேயர் நம்மளை பிடிச்சான்னு சொல்றோம், அவன் பவர் எங்க போச்சு? அதுக்கு முன்னாடி உள்ள போர்த்துகோல் பிடிச்சான்னு சொல்றோம். எங்க அவன் போர்த்துகோல் என்றவன் எங்க போனா, அவனுக்கு என்ன நடந்துச்சு? அவங்க எங்களை எல்லாம் எங்க இலங்கையை பொறுத்தல அவர்கள் வந்து நம்மளை அடிமைகளாக வச்சிருந்தாங்க, அல்லது நம்ம நாட்டை கேப்சர் பண்ணினாங்க, அவங்க நம்மளை ஆட்சி பண்ணினாங்கன்னால நம்ம படிச்சிருக்கிறோம். சோ அவர்கள் எங்க போயிட்டாங்க? இப்ப
ஒரு காலம் தான் எல்லாத்துக்கும். அதுக்கு பிறகு இன்னொன்று. இந்த எல்லா காலத்திலையுமே ஆட்சி அதிகாரம் இறைவன் கையில இருக்குது. அவன் தான் இந்த காயை நகர்த்தினான். அவனுக்கு தெரியும் எதை எப்படி நடத்தணும். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய கன்செப்ட். ஏன்னா இதை சொல்றேன்டா, எல்லா இடங்களிலும் நம்ம இன்னைக்கு மொபைல் போன் எடுத்துக்கொண்டோம்னா இந்த நியூஸை தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். இந்த நியூஸை நாம சராசரியாக கேட்டக்கூடாது. அதனாலதான் இன்றைக்கு கொஞ்சம் இதை பேசிட்டு மறுமைக்கு வருவோம்னு நினைச்சேன். எல்லாரும் மாறியும் இந்த ரமலானுடைய காலம் இதை நம்ம எப்படி மார்க்கமயமா பாக்குறது இந்த டைம்ல அல்லாஹ் இது எதுக்கு இந்த மெசேஜ் வைக்கிறான்றதை நீங்க பார்க்கணும். எதுக்கு இந்த போர்களும், அதுக்கு ஏன் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க, ஏன் இன்றைக்கு கல்ஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா இது அத்தனையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சும்மா கொடுக்கலாம். அவன் எல்லாம் என்ன விரும்பினான் தெரியுமா? அவனுடைய அதிகாரத்தையும் காட்ட விரும்பினான். அடுத்தது முஸ்லீம்கள் அவனோட பேசுவதை, மூமின்கள் அவனோட பேசுவதை விரும்பினான் இறைவன். அவனோட இரவில் எழுந்து பேசுவதை விரும்பினான். ரமலானில் அதிகமாக அவனை பேசுவதை விரும்பினான். அதனால்தான் ரமலான்ல போய் பதில வச்சான்ல. பதில கொண்டு போய் ரமலான்ல வந்தது. ரமலானுடைய இரவுகள் மிக புனிதமான இரவுகள், பகல்கள் மிக புனிதமான பகல். அந்த நேரத்தில் மூமின்கள் கையேந்தணும் என்று அல்லாஹ் விரும்பினான். அதை கபூலாக்க அல்லாஹ் விரும்பினான். அந்த நேரத்தில் தான் அந்த மக்கத்து குறைஷிகள் அடியோடு அழிக்கப்பட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய உதவி அந்த நேரத்துல வரும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதம். அதனால நம்ம இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? இந்த டைம்ல அல்லாஹ் நம்மளை பேச சொல்றான். இந்த இந்த விஷயங்கள்லாம் நாம முறையிடணும். அல்லாஹ் எப்படி அவன் இந்த சிச்சுவேஷனை வச்சிருக்கிறான்னு சொன்னா நம்ம தேவைன்னா கெஞ்சி கேட்கணும். அல்லாஹ்க்கு கல்பு தெரியும், எங்க தேவை தெரியும். தேவையை படைச்சவன் அல்லாஹ், எல்லாம் உனக்கு தெரியும் தான் யா அல்லாஹ், நீ பார்த்துக்கோன்னு சொன்னா அது பிழைன்றது இஸ்லாம். ஏன் பெருமானுக்கு பதில சொல்லாங்க, நான் இறை தூதர் நிக்கிறேன், உனக்கு எல்லாமே தெரியும் தானே இறைவா, நீ பார்த்து அத்தனை முடிச்சிரு இறைவான்றாங்க. இறைவனை அதிகம் அறிந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு தூங்கவில்லை. ஏன் தூங்கல? இறைவனை அதிகம் அறிந்தவர். இறைவன் கெஞ்சுவதை விரும்புகிறான். இறைவனுடன் அடிமைத்தனத்தை இறைவன் விரும்புகிறான். தன்னோடு பேசிக்கொண்டிருப்பதை இறைவன் விரும்புகிறான். தன்னை நம்பி கேட்பதை இறைவன் விரும்புகிறான். அப்பதான் அதிசயத்தை தாண்டி ஒரு அதிசயம் அப்ப நடக்கும். இதுதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம். இன்றைக்கு முஸ்லிம் உம்மத், முழு உம்மத்தும் இறைவனோட பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அந்த வாய்ப்பை இறைவன் உருவாக்கி தரான். ஒரு சாப்பாடுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, இன்விடேஷன் கொடுத்தா தானே வருவாங்க. இன்விடேஷன் கொடுக்காம நான் எப்படி ஒரு இஃப்தாருக்கு போறது? இன்விடேஷன் கொடுக்காம எப்படி ஒரு டின்னருக்கு போறது? இறைவன் தன்னோட பேசுவதற்கு ஒரு இன்விடேஷன் தர்றான், ஒரு சந்தர்ப்பத்தை தர்றான், ஒரு பிரச்சனையை தர்றான். நமக்கு அந்த பிரச்சனையை முன்வைக்கிறதுக்கு எங்க போவோம், யாரிடம் போவோம் என்று நாம் நிக்கிற நேரம் இறைவன் வாண்டி இறைவன் கூப்பிடுறான். இந்த பிரச்சனைக்கு நான் பதில் தருகிறேன். இதுக்கு முன்னாடி பாரு, மின் கபில் அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி ஆட்சி அவன் கையில தான், இதுக்கு பிறகு ஆட்சி அவன் கையில தான். எப்படி அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்ற பாடத்தை, அதாவது பத்ருடைய வெற்றி, அதுக்கு பிறகு உள்ள வெற்றியெல்லாம் நமக்கு சொல்லி தரான் அல்லாஹ். என்ன மாதிரி அவர்கள் அல்லாஹ்வோட எப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களோட எப்படி நடந்து கொண்டார், இந்த பாடம் மிக தெளிவாக புகட்டப்பட்டிருக்கிறது. நீ அல்லாஹ்வை நம்புறியா அல்லது வேற பலத்தை நம்புறியா? நீ வேற அதிகாரத்தை நம்புறியா, ரப்புல் ஆலமீனை நம்புறியா? இதுதான் இங்க உள்ள பாடம். இந்த பாடத்தை சரியாக படித்தவர்கள், புரிந்தவர்கள் வெற்றி அடைவார்கள். புரியாதவர்கள், மடியர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். இங்கதான் பிரச்சனை. கிளியரா எதுக்கு பயப்படுறோம், எதை நம்புறோம்? இவ்வளவு தெளிவான அத்தாட்சிகளை இறைவன் நமக்கு விட்டு வைத்திருக்கிறான் திருக்குர்ஆன்ல. இதெல்லாம் சும்மா எல்லாம் சொல்லல, தொழுந்துட்டு போங்கப்பா, நோம்பு பிடிச்சிட்டு போங்கப்பான்னு சொல்லிடலாம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பின்னாடி வர்றவன் இதெல்லாம் பார்ப்பான். கிளியரா இருக்குதேப்பா, சொன்ன மாதிரியே நடக்குதே, அவன் கையில ஆட்சி அவ்வளவு தெளிவா உறுதியா வாழ்தல்லான்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்று சொல்லி அது சொல்றதுக்கு ஒரு இறை தூதர் அதை இந்த என் ரப்பு எனக்கு சொல்றான்னு சொன்னா அவருக்கு தில் வேணும். அது பிழையாச்சு என்று சொன்னா முழுக்க அவரை பிடிச்சி அவரோட இருந்த சீடர்கள், அவரோட இருந்தவர்கள், தோழர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. அந்த இடத்துல இறை தூதர் அதை நம்பினார், இது இறை வசனம்தான் என்று அவர் மக்கள் மயப்படுத்தினார். அதனுடைய உண்மைத்தன்மை அந்த மக்கள் கண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இதுதான் இந்த மெசேஜ். இதே மாதிரிதான் உலகத்துள்ள எந்த ஒரு போராட்டத்தை நம்ம பார்த்தாலும் இந்த போராட்டங்கள் அத்தனையுமே நாம எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் கையில ஆட்சி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவன் எல்லாமே அறிந்தவன், அவன் அசீஸ், அவனுக்கு தெரியும் எப்ப பெரட்டணும். ஒரு நொட்டியில பெரட்டிடுவான், ஒரு நிமிடத்தில் அத்தனையும் பரட்டி போட்டுருவான். எவன் என்ன செய்தாலும் உலகத்தில் நிரந்தர தலைவன் என்று எவனுமே இல்லை.
நிரந்தர ஆட்சி என்ற ஒரு பகுதிக்கு இறைவன் கொடுக்கவே இல்லை. ஒரு காலம் ஒரு பகுதி மின்னும், இன்னொரு காலம் இன்னொரு பகுதி மின்னும், இன்னொரு காலம் இன்னொரு பகுதி அழிஞ்சு போயிடும், இன்னொரு காலம் இன்னொரு பகுதியை ஒரு பெரிய வல்லரசா மாறிடும். இது மாறி மாறி தில்கல் ஐயாமும் நுதாவிலுகா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் நாம் உருண்டோட செய்கிறோம். அதனால் இந்த செய்தியை ஒன்று இதை படிக்கிறோம், ரெண்டாவது இறைவனோட நாம் நெருங்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம்லாம் நமக்குள்ள. ஏன்னா நம்ம இன்றைக்கு சாதாரண தூரத்துல இருந்து யுத்தத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் அறிஞ்சவன் இதனுடைய நிலைமை எப்படி போகும், இது என்ன தோற்றத்தை எந்த வடிவத்தை எடுக்கும்னு தெரியல. அதான் நம்ம தேடி பார்க்கிறோம், இது நிக்குமா அல்லது தொடருமா, எங்க போகும் என்று. ஆனால் இது தொடர்ந்தால் அதனுடைய விளைவுகள் நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பொருளாதாரத்துல, நம்முடைய எல்லா விஷயத்திலையுமே. ஏன்னா இதுக்கு ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பலஸ்தீன மக்கள் இப்படி இருக்கவில்லை. மிக பெரும் கட்டிடத்தோடு இந்த பகுதி அவங்க கட்டிடங்கள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, அவங்களும் சாதாரண வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த பகுதிகளுக்கு போய் பார்த்தா வெறும் தூசி நீங்க பார்க்கலாம். எல்லா கட்டிடமும் ஆங்காங்க இடிஞ்சு ஒடிஞ்சு ஒண்ணு இல்லாம டென்ட்ல அவங்க வாழ்றாங்க. அவர்களுடைய லைஃப்ல நிறைய லட்சியங்கள் அன்றைக்கு இருந்திருக்கும். நான் இப்படி படிக்கணும், இந்த இடத்துக்கு வரணும், இந்த மாதிரி வரணும். இப்ப அவங்க ஒரே லட்சியம், நோன்பு திறக்க ஒரு ரொட்டி துண்டு கிடைக்குமான்னு நிற்கிறார்கள். அவருடைய உறவுகளை இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு அண்ணனுக்கு தம்பி இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, அவர்களுக்கு தாத்தா தங்கச்சி இல்லை. தன்னுடைய உறவுகளை இழந்து நிற்கிறார்கள், தன்னுடைய வீடு வாசல்களை இழந்து நிற்கிறார்கள், தன்னுடைய சொத்து செல்வங்களை இழந்து நிற்கிறார்கள். இவெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததா? நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கணும். சிரியா மக்கள் அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிற கூதல் நேரம், அவர்களுக்கு டென்ட்ல இருக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கூதலை அவர்கள் சகித்து கொண்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஈராக் டெசர்ட் லயன் என்று சொன்னார்கள், பாலைவனத்து சிங்கம் என்று சொன்னார்கள் சதாம் ஹுசேன். ஆனால் ஈராக்குடைய இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சுழன்று கொண்டு வரும். அது எல்லா பகுதிகள், இன்றைக்கு எந்த பகுதிக்கு அது வீசும் என்று தெரியாது. அதனால் ரப்புல் ஆலமீனிடம் கொடூரமான அந்த யுத்தங்களை விட்டு நாம் பாதுகாப்பு பெறணும். அல்லாஹ் ஜல்லஷானு கெஞ்சி கேட்கணும். நாம் முஃமின்களுடைய பாதுகாப்பை இன்றைக்கு அல்லாஹ்விடம் நிறைய கேட்கணும். அல்லாஹ்வை நம்பிய கூட்டத்தை அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் யுத்தத்திலையும் மூமீன்கள் அன்றைக்கு சந்தோஷப்படுவாங்கன்றாங்க. மூமீன் அதுதான் ரஹீம் என்றான்ல. இந்த ஆயத்துக்களை கவனமா பாருங்க. நான் பேசுற நேரமும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பேசுற நேரம் நான் சொன்னேன், அசீஸ் ரஹீம் இதெல்லாம் வந்தா இதெல்லாம் அல்லாஹ் சும்மா ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போகல. உடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றும் மிக முக்கியமானது. அசீஸ் என்று அல்லாஹ் சொல்றான்னா மிகச்சிருவான். அது எவனா இருந்தாலும் அசீஸ் என்றது சூரா கசஸ் நினைக்கிறேன் இல்ல, அப்புறம் இந்த விஷயத்துல திரும்ப 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 சொல்லி அவனை கொண்டு போய் கடல்ல போட்டுட்டு அல்லாஹ் அசீஸ் என்றான். என் கையில அவ்வளோ அரண்மனை பலம் மக்கள் எல்லாம் இருக்கிற நேரம் அத்தனையும் தூக்கி வீசினோன்றாங்க. அவன் அவ்வளவு பலமானவன். அதனால அந்த அசீஸ் என்பவனும் இன்னொரு பக்கம் ரஹீம் என்கிறான். அல்ல யாரோட ரஹீம்? பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்களோட அவன் ரொம்ப இறக்கமா நடக்கிறான். மூமின்கள் கையேந்திர நேரம், மூமின்கள் அவனோட பேசுற நேரம், மூமின்களோட மங்களாய்க்கிற நேரம், தன்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்கிற நேரம், தம்முடைய நிலைமையை பத்தி சொல்கிற நேரம், மூமின்களுக்கு அவன் இறக்கம் காட்டுவான். அல்லாஹ் அப்படின்னு அவன் ரொம்ப பெரிய இறக்கத்தை மூமின்களுக்கு காட்டுவான். அதனால இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக நான் வைக்கலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு. ஏன்னா இப்படி போற போக்குல யுத்தங்கள் என்று வந்தா நாங்களும் ஏதோ எல்லாரும் பேசுற மாதிரி நாமளும் நியூஸ் பார்க்கறதும் கமெண்ட்ரி நார்மலா நம்ம நினைச்சதை கொடுக்கறதுமா இல்லாம, இறைவன் இந்த மாதிரியான நேரங்கள்ல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருந்தால் இறைவன் எப்படி அதற்கு மூமின்களுக்கு நடக்க சொன்னானோ அந்த பாடத்தை நாம் பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்துல நான் இதையும் ஒரு செய்தியா பதிவு செஞ்சு கொண்டு நம்ம தலைப்புக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தந்த நேரத்துல முக்கியமான சில விஷயங்களை சொல்வது மிக பொருத்தம்னு நினைக்கிறேன். அடுத்ததா இதுல இன்னொரு பாடத்தை நான் அப்படியே மறுமை நாளுக்கு போயிடுவோம். இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன ஆச்சரியம் நடக்குதுன்ற சுபஹான் அல்லாஹ். இந்த ரோமம் வெற்றி கொள்ளப்படும் என்று சொல்லியாச்சா, அவன் புக்கை பரட்டி பாருங்க. இப்பதான் நிறைய உங்களுக்கு வந்துட்டு, நீங்க போய் கூகுள் பண்ணி நிறைய சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நிறைய வந்திருக்குது. அவங்க புக்ல ஸ்கிரிப்ட், அவங்க புக்ல என்ன எழுதுறாங்கண்டா, இப்ப கிறிஸ்துக்கு பின்னாடினா இது 622 இது ஸ்டார்டிங் நடந்துட்டு இந்த பிரச்சனை. அவங்க ரொம்ப பெரிய ஓர் ஒன்று இது பண்றாங்க. 627 டிசம்பர் 12 ஹிர்கலுடைய மகா பெரும் வெற்றியை கொண்டாடுறாங்க. எப்படி அவங்க கொண்டாடுறாங்கன்னு சொன்னா, அவங்க பாரசீகம் முடிச்சு போச்சு கதை. பாரசீகத்துல கதையை முடிச்சுட்டாங்க. டோட்டலா பாரசீகத்துடைய கதையை முடிச்சுட்டாங்கன்னா அந்த வெற்றியை கொண்டாடணுமா இல்லையா? ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, ஹிஜ்ரி அதாவது அந்த நேரம்
இன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது அவ்வளவும் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு யுத்தம் நடக்குது. இது நாங்களும் எழுதி வச்சிருக்கிறோம், அவங்களும் எழுதி வச்சுக்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம் உட்பட எக்கச்சக்கமான ஏராளமான ஹதீஸ் கிதாபுகள்ல இது வருகிறது, இந்த செய்தி வருவது. இந்த யுத்தம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட யுத்தம் மூத்தா போர். இது என்ன அடின்னு பாருங்க. ஏன்டா நான் இதோட இதை கோர்த்து சொல்லிடுறேன், அதுவும் ரொம்ப முக்கியமான செய்தி என்பதனால சொல்றேன். மூத்தா போறண்டா அரபு உலகத்துல ஃபர்ஸ்ட் வார். ஃபர்ஸ்ட் யாரோட போறாங்க? இதுவரைக்கும் அரபுகளுக்குள்ளதான் சண்டை நடந்துச்சு, அரபுகளுக்குள்ளதான் சண்டை. அதுல யாரு வின் யாரு என்று அரபுகளுக்கு வெளியில இது வரைக்கும் அரபுகள் யாரும் சண்டை பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு பலம் இருக்கல. அங்கால லட்சக்கணக்கில் வர்ற டைம்ல இவங்க 1000 தான் வருவாங்க. ஒரு 10,000 20,000 தான் இவங்களுக்கு போலாம். லட்சத்துல அவங்க வருவாங்க. அப்ப லட்சத்தோட இவங்களுக்கு போராட இயலாது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இவங்க அரபுகள்கிட்ட அவ்வளவு ரொம்ப பெரிய டெக்னாலஜி இல்லை. அதுக்கு பிறகு அவங்க பாரசீகத்தை எடுத்து கிஸ்ரா கைசர் ரெண்டே எடுத்துக்கொண்டீங்கன்னா ரெண்டு பேர்கிட்டையுமே பெரிய ஆயுதங்கள் இருக்குது. ரொம்ப அந்த காலத்துடைய டெக்னாலஜி நிறைய வச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து ஈட்டியை விட்டுட்டாங்கன்னா அங்க போய் உழுவுற அளவுக்கு இந்த மிசைல் பேசிக் இன்றைக்கு உள்ளதுல பேசிக் ஈட்டிகளை கொண்டு வருவாங்க. நிறைய ஆயுதங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. சோ இந்த டைம்ல முஸ்லிம்கள் மெல்ல 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 அரபுகளை வெற்றி கொண்டு விட்டாங்க. இதுக்கு மேல அரபுகளோட உள்ள போராட்டங்கள் முடிஞ்சு யகூதியுடைய ஹைபர் கோட்டையும் கதை முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ், டைம் கிடைக்கிற நேரம் படிப்போம். அதுல இப்ப முஸ்லிம்கள் முன்னேற போறாங்க. எங்க போறாங்கன்னு அடுத்த பிளான் எல்லாம் பண்றான். எந்த ரோம் பைசன்டேனியன் எந்த இதை பத்தி வெற்றி என் இறைவன் சொன்னானோ இப்போ ஒரு 6 வருடம் தள்ளி பாருங்க, கதை அடுத்த பக்கம் மாறுது. எல்லாம் ஒரு 50-60 வருடம் இல்ல, இருக்கல் தன்னுடைய வெற்றியை டிசம்பர் 12 கொண்டாடுறாரு 627. அவங்க எழுதுறது நம்ம ஹிஜ்ரில தானே சொல்லுவோம், அவங்க கணக்குல நான் சொல்றேன். அவங்க மிக பெரும் வெற்றி. பாரசீகம் முடங்கி விட்டது, ரோமம் மேலோங்கி விட்டது. ஒரு மேலோங்கிட்டாங்கன்ற என்ன நடக்கும்? உலகம் எல்லாம் என்ன பேசுவாங்க? பேச்சுக்கு ஒருத்தன் வெற்றி பெற்றுட்டான். ஜப்பான் ஒரு ஓர்ல ஜப்பானியர்கள் முன்னாடி வந்துட்டாங்கன்னா முழு உலகமும் சைனா முன்னாடி வந்துட்டான்டா முழு உலகமும் சைனாக்கு கீழே பயந்துரும். இப்ப சைனா இப்பதான் வெற்றி கொண்டிருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த டைம்ல மோத்தா நடக்குது. அவங்க எழுதி வைக்கிறாங்க, அவங்க கணக்குல 628-9 அந்த கால பீரியட் 29 வச்சிருவோமா கணக்குல 29 அந்த காலப்பகுதி. இப்ப வெற்றி கொள்ளப்பட்டு எவ்வளவு காலம் தான் ஆகுது? ஒரு வருஷம். சுமார் ஒரு வருஷம் ரோம பேரரசு தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிற நேரம். இதுவரைக்கும் முஸ்லிம்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்றாங்களே அல்ல, அந்த டைம்ல மக்கத்து காஃபிர். இப்ப அவங்களோடய போராட்டம் தொடங்குது முஸ்லிம்களுக்கு. எப்படி வரலாற்றை மாத்தி வைக்கிறான் பாருங்க, சுபஹானல்லாஹ். வரலாறு அப்படி படிச்சு போற நேரம் மைசில் இருக்குது. இறைவன் எப்படி நடந்து கொண்டிருக்கிறான், எப்படி தன்னுடைய ஆட்சி, அதாவது முஸ்லிம்களுக்கு ஆட்சி எப்படி கையில கொடுக்குறான், அல்லாஹ் அவங்களோட எப்படி நடக்கிறான். அவங்க செஞ்ச வேலை இறைவனோட அவங்க பேசினாங்க, இறைவனுக்கு கட்டுப்பட்டாங்க. இறைவன் சொல்ற அத்தனைக்கும் அவர்கள் அடிபணிந்தார்கள். அவர்கள் இறைவனுக்கு மட்டும்தான் அடிபணிந்தார்கள். அவர்களை இறைவன் இந்த பூமியில் தூக்கி வைத்தார். அதுதான் அங்க நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இப்ப அவங்க வர்றாங்க. அவங்க புக்லயே நிறைய கண்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இப்ப மாடர்ன் அந்த காலத்துல எழுதினவங்க அவங்க பக்கம் 1,00,000 எழுதினாங்க. விக்கிபீடியால கூட நான் படிக்கிற டைம்ல அந்த நேரம் 1,00,000 தான் படிச்சேன் அவங்க டைம்ல. இப்ப மாடர்ன் அறிஞர்கள் அவங்க பக்கம், எங்க அறிஞர்களை சொல்லல, அவங்க புக்கு, அவங்க இந்த வரலாறு ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் சொல்றாங்க அவங்க சுமார் 10,000. சரி, எத்தனாயிரம் பிரச்சனை இல்லை, அவங்க பட 10,000. மூத்தாண்டா அது ஜோர்தான்ல தான் இந்த யுத்தம் நடக்குது. அந்த 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 பகுதி தான் அந்த மூத்தாண்டு சொல்ற பகுதி. அப்ப அந்த பகுதியில அவங்க வர்றாங்க ஜோர்தானுக்கு, இவங்க போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்துல போகல. அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப எங்கன்னா மதீனாவுல இருந்தாங்க. அனஸ் பின் மாலிக் ரிவாயத்து வருவது, ஆயிஷா ரிவாயத்து வருவது, நிறைய ரிவாயத்து வருவது சம்பந்தமான நிறைய ரிவாயத்துகள் இருக்குது. இந்த ஊர்ல இருந்தவர் அனஸ் சின்னவர். அப்ப அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீட்டுல இருந்து வளர்ந்தவர். அப்ப அவரு அறிவிக்கிறார் வீட்டுக்குள்ள நடந்ததை. ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க. இப்ப படையை அனுப்புறாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி. இந்த படையை எப்படி அனுப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வித்தியாசமா அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் ஓர் அரபுகளை தாண்டி ஒரு வல்லரசோடு நடத்துற போர் ஜோர்தான்ல நடக்க போகுது.
அந்த ஜோர்தா மூத்தால நடக்கிறது 1000 கிலோமீட்டருக்கு அங்கால நடக்க போற போருக்கு முஸ்லிம்கள் 3000 பேர் போறாங்க. இது வரைக்கும் முஸ்லீமை போட்டு தவிடு புடியாக்கினா இப்ப முஸ்லீம் முன்னேறி போறான். இந்த வரலாறு டைம் லைன் எல்லாம் நாங்க எடுத்து பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சுன்னத்து இப்படித்தான் நடக்கும். ஒரு கூட்டத்தால் அப்படியே ரொம்ப பலகீனமாக்கிட்டான்டா அந்த கூட்டம் எழும்பி வரும் என்பது வரலாறு டைம்ல இருந்து எடுத்து பார்க்கணும். சுன்னத்தல்லாஹி இல்லத்தி கது ஹலத் கபல் வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபுதீல. அல்லாஹ்வுடைய சுன்னத்து இதுக்கு முன்னாடி சென்று விட்டது, அது ஒருபோதும் மாறாது என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எது முன்னுக்கு போச்சோ அதனால ரிப்பீட் சைக்கிளா நடக்கவே போகுது. பலகீனப்பட்ட கூட்டம் நையாண்டி பண்ணி அவர்களை கேவலப்படுத்தி ஒடுக்குமுறை பண்ணதுக்கு பிறகு அவர்கள் தலை தூக்குவார்கள். எந்த அளவுக்கு தலை தூக்குவான்னு அவன் புக்ல எழுதுறான். எனக்கு அதை படிக்கிற நேரமே ஒரு மாதிரி. முஸ்லிம்களுடைய வருகை, அதுக்கு பிறகு ரோமமும் இல்லை பாரசீகம் இல்லை, அவன் வாயில் எழுதி வச்சிருக்கிறான். வாசிக்கிற நேரம் அவன் எப்படி எழுதுறான்டா, இதுக்கு பிறகு பவர் முஸ்லிம்கள் கையிலே போகிறது. இதுவரைக்கும் அவனுக்குள்ள சண்டை பிடிச்சான், ஏன் ஆட்சி ஓ ஆட்சி, பெரிய லேண்டு. நீங்க போய் மெப்ல எடுத்து மார்க் பண்ணி பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான லேண்டு. ரெண்டு பகுதிக்கும் பெரிய லேண்டில் உள்ள அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பகுதியை வச்சவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அதுக்கு பிறகு முஸ்லிம்கள் எப்ப வந்தாங்களோ அவர்கள் இதிலே வந்ததுக்கு பிறகு ரோமமும் இல்லை பாரசீகம் இல்லைன்னு அவன் எழுதி வைக்கிறான். அப்ப அந்த யுத்தத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் வார் அரபி, அதாவது இதுவரைக்கும் இவங்களுக்குள்ள இன்டர்னல் வார் தான் நடந்துச்சு. எக்ஸ்டர்னலி அவங்க வந்து இவங்களும் மீட் பண்ற மாதிரி ஒரு வார் ஃபர்ஸ்ட் நடக்கிற டைம்ல 3000 பேர் இங்க இருந்தும் அங்கிருந்து வர்றாங்க. அப்ப அந்த வார் வந்து நடக்க போகுது. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார். நான் நினைக்கிறேன் டைம் முடியுது, இன்றைக்கு அந்த ஓரை சொல்ல கிடைக்குமான்னு தெரியல. எப்படி நேரம் இருக்குதா? அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பெரிய முன்னறிவிப்பு, ரொம்ப பெரிய முன்னறிவிப்பு. வரலாற்று புத்தகங்களை பதிவான ரொம்ப பெரிய முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்பு இன்ஷா அல்லாஹ் புகாரில் இடம்பெறுவது. நான் இந்த முன்னறிவிப்புகள்லாம் சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு முன்னறிவிப்புக்கு பிறகு மறுமை நாளுடைய அடையாளங்களுக்கு நம்ம வரலாம்னு நினைக்கிறேன். இதோட சேர்த்து எப்பயுமே நம்ம கிளாரிட்டியா பார்க்கணும். என்ன நடக்குது டைம் லைனை பார்த்துட்டோம்டா அதே டைம் லைனை நமக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டோம்டா எல்லா நாளும் பாதிக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், முடக்கப்பட்டவர்கள் அப்படியே இருக்க மாட்டார்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து எழும்புவார்கள் என்பதுதான் திருக்குர்ஆனும் நபிமொழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக உதவி செய்யப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு உதவி செய்வான் என்ற அந்த பாடம் இந்த இரவுகளில் நமக்கு இன்னும் வந்து இந்த இரவுகளில் நம்ம ஈமானோடு இறைவனை நெருங்க வேண்டிய இரவுகளாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் நாம் நிறைய கெஞ்சி கேட்க வேண்டிய இரவுகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இரவுகளில் இறைவனோடு நாம் நிறைய நெருங்கி, இறைவன் நேர்மையானவன், இறைவன் இரக்கமுடையவன், அந்த இரக்கத்தை முஃமின்கள் மீது இறைவன் காட்ட வேண்டும் என்பதற்கு நாம் கெஞ்சி கேட்க வேண்டிய இரவுகளாக அல்லாஹ் இந்த இரவுகளில் இந்த நானும் நீங்களும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.